கிடைத்ததே. ஆஹா எனது பாக்கியமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. ஆஹா எனது பாக்கியமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளியானதே என் வாழ்க்கையே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. ஆஹா எனது பாக்கியமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன் விழி என் மேல் பட்டதாலே என் வாழ்வும் உண்மையானதே. உன் ஒளி என்னை தொட்டதாலே என் ஆன்மா மேன்மையானதே. ஒவ்வொரு கணமும் உன்னை கண்டு மகிழும் மந்திரம் நான் அடைந்தேன். கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. ஆஹா எனது பாக்கியமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. ஆஹா எனது பாக்கியமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்
अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி 26/5/2024 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 31/12/1999. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு नई सदी में अपने चलन और चेहरे से फरिश्ते स्वरूप को प्रत्यक्ष करो. புதிய நூற்றாண்டில் தனது நடத்தை மற்றும் முகத்தினால் फरिश्ता स्वरूपத்தை प्रत्यक्षமாக काटुंगल. आज बाप दादा अपने परमात्मा पालना के अधिकारी बच्चों को देख हर्षित हो रहे हैं. இன்று பாப் தாதா தனது பரமாத்மா பாலனின் அதிகாரி குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் பூத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். कितने भाग्यवान हैं, எவ்வளவு பாக்கியசாலிகளாக இருக்கின்றார்கள். तो स्वयं परमात्मा की पालना में पल रहे हैं, स्वयं परमात्मानुடைய பாலனையில் இருக்கின்றார்கள். दुनिया वाले कहते हैं, உலகத்தினர் கூறுகின்றனர், என்ன கூறுறாங்க, हमें परमात्मा पाल रहा है, परमात्मा எங்களை பாலனை செய்கின்றார், लेकिन आप थोड़ी सी विशेष आत्मा है, ஆனால் நீங்கள் தான் ரொம்ப குறைவான விசேஷமான ஆத்மாக்கள், प्रैक्टिकल में पल रहे हो, प्रैक्टिकलना पालனை செய்யப்படுகின்றீர்கள். परमात्मा पालना है, परमात्मा श्रीमत है, उसी श्रीमत से चल रहे हो, पल रहे हो. परमात्मानुடைய பாலனை, பரமாத்மாவுடைய ஸ்ரீமத், அந்த ஸ்ரீமத் படி தான் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள், பாலனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றீர்கள். ऐसे अपने को विशेष आत्माएं अनुभव करते हो.
அப்படி தன்னைத்தான் விசேஷமான ஆத்மாவாக அனுபவம் செய்கின்றீர்களா? अपनी महानता को जानते हो? உங்களுடைய மகான் தன்மையை நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்களா? वर्तमान समय तो ब्राह्मण आत्माएं महान है ही. நிகழ்காலத்தில் ब्राह्मण ஆத்மாக்கள் மகான் ஆத்மாக்களே தான். और भविष्य में भी सर्वश्रेष्ठ महान हो. எதிர்காலத்தில் கூட सर्वश्रेष्ठ महानगளாக ஆகின்றீர்கள். द्वापर में भी आपके जड़ चित्र इतने महान बनते हैं. द्वापर யுகத்தில் கூட உங்களுடைய ஜட சித்திரங்கள் அவ்வளவு மகானாக ஆகின்றன. जो कोई भी चित्रों के आगे जाएगा तो नमन करेगा. யார் உங்களுடைய சித்திரத்துக்கு முன்னாலும் கூட செல்லும்போது வணங்குவார்கள். इतनी आपकी महानता है. அவ்வளவு உங்களுடைய மகான் தன்மை. जो आज दिन तक आज किसी भी आत्मा को बनावटी देवता बना देती. இன்னைக்கு வரைக்கும் கூட பாருங்க, யாரோ ஒரு ஆத்மாவை சும்மா ஜோடித்து தேவதை ஆக்கி விட்டாலும் கூட लक्ष्मी नारायण बनाएंगे, लक्ष्मी नारायण செய்வார்கள். श्रीराम बनाएंगे, श्रीराम आगे செய்வார்கள். तो जब तक वो आत्मा देवता का पाठ बजाता है, எது வரைக்கும் அந்த ஆத்மா தேவதா பாட்டு நடிக்கின்றதோ उस आत्मा को जानते हुए भी ये साधारण मनुष्य है. அந்த ஆத்மா பற்றி உங்களுக்கு தெரியும், இவங்க சாதாரண மனிதர்கள் தான். लेकिन जब देवता रूप का पाठ बजाते हैं, எப்போ தேவதை ரூபத்தினுடைய பாட்டு அவங்க நடிக்கின்றார்களோ ஒரு சாதாரண ஆத்மாவுக்கு भी நமன் கरेंगे. அந்த சாதாரண ஆத்மாவை கூட வணங்குவார்கள். तो आपके रूप की महानता तो है. உங்களுடைய ரூபத்தினுடைய மகான் தன்மை இருக்கவே செய்கிறது. नामधारी आत्माओं को भी महान समझते हैं. नामधारी ஆத்மாக்களை கூட மகானாக நினைக்கின்றார்கள். ऐसे महानता अनुभव करते हो. அப்படிப்பட்ட மகான் தன்னை அனுபவம் செய்கின்றீர்களா? जानते हो, समझते हो और इमेज रूप में अपने को अनुभव करते हो. தெரிந்திருக்கின்றீர்களா, புரிந்திருக்கின்றீர்களா, அல்லது எமர்ஜ் ரூபத்தில் அனுபவம் செய்கின்றீர்களா? क्योंकि ஏனெனில் மூல ஆதாரையே அனுபவ கர்ணா. மூல ஆதாரமே எது? அனுபவம் செய்வது. தெரிந்தால் மட்டும் பத்தாது, புரிந்தால் மட்டும் பத்தாது, ப்ராக்டிக்கலாக அது அனுபவம் என்பதை செய்ய வேண்டும். அதாவது எமர்ஜி ரூபத்தில். अमृत वेले से लेकर हर चलन को चेक करो. அமிர்த வேலையிலிருந்து ஒவ்வொரு நடத்தையையும் சோதனை செய்யுங்கள். हमारी दृष्टि अलौकिक है. நம்மளுடைய திருஷ்டி அலௌகிகமாக இருக்கிறதா? चेहरे का पो सदा हर्षित है. फेस எப்போதும் மலர்ந்த முகமாக இருக்கின்றதா? एक रस अलौकिक है, वह समय प्रति समय बदलता रहता है. एक रसाக இருக்கின்றதா, அலௌகிகமாக இருக்கின்றதா, இல்லை நேரத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கின்றதா? सिर्फ योग में बैठने के समय वह कोई विशेष सेवा के समय अलौकिक स्मृति व वृत्ति रहती है. யோகத்தில் அமர்ந்திருக்கும் போது அந்த நேரத்தில் அல்லது விசேஷமான சேவையின் நேரத்தில் அலௌகிகமான சுமிருத்தி மற்றும் விருத்தி இருக்கின்றதா? அல்லது சாதாரண காரிய கர்த்தव्य भी चेहरा चलन विशेष रहता है. சாதாரண காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போது கூட முகமும் நடத்தையும் விசேஷமாக இருக்கின்றதா? कोई भी आपको देखे, யார் ஒருவர் உங்களை பார்த்தாலும் சரி, काम काज में बहुत बिजी हो, நீங்கள் வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, कोई हलचल की बात भी सामने हो, உங்களுக்கு முன்னாடி அலட்சியக்கான விஷயம் இருந்தாலும் சரி, लेकिन ஆனால் आपको अलौकिक समझते हैं, அந்த நேரத்தில் தன்னைத்தான் அலௌகிகமாக நினைக்கின்றீர்களா? तो चेक करो. ஆக சோதனை செய்யுங்க. बोल चाल चेहरा साधारण कार में भी न्यारा और प्यारा अनुभव होता है. நம்மளுடைய பேச்சாகட்டும், நடத்தையாகட்டும், முகமாகட்டும், சாதாரண காரியம் செய்யும் போது கூட न्याराவாகவும் प्याराகவும் அனுபவம் ஆகின்றதா? कोई भी समय अचानक कोई भी आत्मा आपके सामने आ जाए, எந்த ஒரு நேரமானாலும் சரி, திடீர்னு எந்த ஒரு ஆத்மா உங்கள் முன்னாடி வந்தாலும் சரி, आपके वाइब्रेशन से, உங்களுடைய வைப்ரேஷனிலிருந்து, போல் சால் से, உங்களுடைய பேச்சு நடத்தையிலிருந்து ये समझेंगे अलौकिक फरिश्ते हैं.
அவங்க இப்படி புரிந்து கொள்வார்களா இவர்கள் அலௌகிகமான ஃபரிஸ்தாக்கள் என்று? क्योंकि ஏனெனில் आज का दिन संगम का दिन है, पुराना जा रहा है नया आ रहा है. என இன்னைக்கு நாள் சங்கம யுகம், சங்கம் ஆண்டுக்கானது. ஏன்னா 31/12/99 வாணிங்கனால பாபா சொல்கிறாங்க பழசு போய் கொண்டே இருக்கின்றது, புதுது வந்து கொண்டே இருக்கின்றது. தோக்கியா நவீன் தவசோக்கிய ஆகி திகாய்தே. அப்போ புதுமை என்ன உலகத்தில் மின் தெரிய வேண்டும். अंदर याद रहता है या समझते हैं यह बात अलग है. உங்கள் உள்ளுக்குள்ளே புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள், அது தனிப்பட்ட விஷயம். ஸ்தாபனா கே சமயக்கோ சோச்சோ, ஸ்தாபனையினுடைய நேரத்தை யோசிங்க. கித்தனா சமய ஸ்தாபனா கா பீத் கயா, ஸ்தாபனைக்கு எத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டன. பீத்தே हुए समय के पुराण बाकी कितना समय थोड़ा रहा हो. முடிஞ்சு போன டைமை பார்க்கும்போது இன்னும் எவ்வளோ கொஞ்ச நேரம் தான் இருக்கின்றது. तो क्या अनुभव होना चाहिए. அப்போ எப்படிப்பட்ட அனுபவம் ஆக வேண்டும்? பாப்தாதா जानते हैं, பாப்தாதாக்கு தெரியும் என்ன बहुत अच्छे अच्छे पुरुषार्थी, நல்ல நல்ல புருஷார்த்திகள் புருஷார்த் भी कर रहे हैं, புருஷார்த்தம் கூட செய்து கொண்டே இருக்கிறார்கள். उड़ भी रहे हैं, பறந்து கொண்டும் இருக்கிறார்கள். लेकिन ஆனால் इस 21वीं सदी में नवीनता देखने चाहते हैं, 21வது நூற்றாண்டில் புதுமையை பார்க்க விரும்புகின்றார்கள். சப் அச்சே ஹோ, நீங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கீங்க. விசேஷ் பி ஹோ, விசேஷமானவர்களாக இருக்கின்றீர்கள். மகான் பி ஹோ, மகான்களாகவும் இருக்கின்றீர்கள். லேக்கின் ஆனால் பாப்கே பிரத்யக்ஷத்தா ஆதார, பாபாவை பிரத்யக்ஷம் செய்வதற்கான ஆதாரம் எது? சாதாரண காரியமே रहते हुए भी, சாதாரண காரியத்தில் இருந்தாலும் கூட ஃபரிஸ்தா கி சால் அவர் ஹால் ஹோ, ஃபரிஸ்தானுடைய நடத்தை நிலைமை என்பது இருக்க வேண்டும். பாப்தாதா ये नहीं देखना चाहते हैं, பாப்தாதா இதை பார்க்க விரும்பவில்லை. பாத்தி ஐசி தி, விஷயமே அப்படி இருந்தது. காம் ஐசா தா, வேலையே அப்படி இருந்தது. சர்க்கம்ஃபரன்ஸ் ஐசே தே, சூழ்நிலை அப்படி இருந்தது. சமஸ்யா ஐசி தி, பிரச்சனை அந்த மாதிரி இருந்தது. இசிலே சாதாரண ஆகி, அதனால தான் நாங்கள் சாதாரண நிலைக்கு வந்துட்டோம். இப்படி சொல்லக்கூடாது, இதெல்லாம் சாக்கு போக்குன்னு சொல்கிறார். எதெல்லாம் பாபா சொல்கிறார் பாருங்கள். முதல்ல வேலையே அந்த மாதிரி இருந்தது, சூழ்நிலையே அந்த மாதிரி இருந்தது, பிரச்சனையே அந்த மாதிரி இருந்தது. அதனால தான் நாங்கள் சாதாரணமாயிட்டோம். ஃபரிஸ்தா ஸ்வரூப் அர்த்தாத், ஃபரிஸ்தா ஸ்வரூபம் என்றால் என்ன அர்த்தம்? சுமிருத்தி ஸ்வரூப் மே ஹோ, நினைவு ஸ்வரூபத்தில் இருக்க வேணும். சாக்கார் रूप में हो, सिर्फ समझने तक नहीं, स्मृति तक नहीं, स्वरूप में हो. வெறும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் மட்டுமல்ல, வெறும் நினைவில் மட்டுமல்ல, स्वरूपத்தில் இருக்க வேண்டும். ऐसा परिवर्तन किसी समय भी किसी हालत में भी अलग स्वरूप अनुभव हो. அதனால தான் பாபா சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்கான நேரத்தில் எந்த ஒரு நிலைமை ஆனாலும் சரி அலௌகிக்க ஸ்வரூபத்தினுடைய அனுபவம் ஆக வேண்டும். ஐசே हैं या थोड़ा बदलता है, அப்படி இருக்கின்றதா இல்லை கொஞ்சம் மாறி விடுகின்றதா? ஜெய்சே பாத் வைசே அப்னா ஸ்வரூப் நெய் பனா, எப்படி விஷயமோ அதற்கு ஏற்ப உங்கள் ஸ்வரூபத்தை ஆக்கி கொள்ளாதீர்கள். பாத் ஆப்க்கு क्यों बदले, விஷயம் ஏன் உங்களை மாற்ற வேண்டும்? ஆப் பாத் கோ பதலோ, நீங்கள் விஷயத்தை மாற்றி விடுங்கள். போல் ஆப்கோ பதிலே யா ஆப் போல் கோ பதலோ, பேச்சு உங்களை மாற்ற வேண்டுமா அல்லது நீங்கள் பேச்சை மாற்ற வேண்டுமா? பரிவர்த்தன் கிஸ்கோ கஹா ஜாத்தா ஹை, மாற்றம் என்று எதை கூறப்படுகின்றது? प्रैक्टिकल लाइफ का सैंपल किसको कहा जाता है? प्रैक्टिकल लाइफिனுடைய எக்ஸாம்பிள் என்று எதை சொல்லப்படுகின்றது? जैसा समय जैसे சர்க்கம்ஸ்டன்ஸ் वैसे स्वरूप बने, எப்படி நேரமோ எப்படி சூழ்நிலையோ அப்படி ஸ்வரூபம் ஆக வேண்டும். ये तो साधारण लोगों को भी होता है, இது சாதாரண மனிதர்கள் கூட இருக்கின்றது. लेकिन ஆனால் फरिश्ता अर्थात, फरिश्ताल என்றால் என்ன பொருள்? जो पुराने साधारण हालचाल से भी परे हो, பழைய மற்றும் சாதாரண நடத்தை ஸ்திதியிலிருந்து விலகி இருக்க வேண்டும். अभी आपकी टॉपिक है ना, இப்போ உங்களுடைய டாபிக் என்ன? சமைக்கு புகார்,
நேரத்தினுடைய கோட்பாடு. तो अभी समय की पुकार विशेष महान आत्मा के प्रति यही है. இப்போ நேரத்தினுடைய கோட்பாடு விசேஷமான மகான் ஆத்மாக்கள் உங்களுக்கு என்ன தெரியுமா? அபி ஃபரிஸ்தா அர்த்தாத் இப்பொழுது ஃபரிஸ்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? अलौकिक जीवन स्वरूप में दिखाई दे. अलौकिक வாழ்க்கை சொரூபத்தில் தெரிய வேண்டும். क्या हो सकता है? என்ன இது முடியுமா? இது சாத்தியமா? டீச்சர்ஸ் बोलो हो सकता है. டீச்சர்ஸ் சொல்லுங்க இது சாத்தியமா? कब होगा? சரி எப்போ ஆகும்? हो सकता है ये तो बहुत अच्छी बात है ना. முடியும் என்பது ஒரு நல்ல விஷயம்தான். कब होगा? எப்போ ஆகும்? एक साल चाहिए 2000 पूरा हो जाए. ஒரு வருஷம் வேணுமா? 2000 ஆண்டு பூரா முடியணுமா? जो समझते हैं कुछ समय तो चाहिए. யார் நினைக்கிறீங்களோ இதுக்கும் கொஞ்சம் நேரம் வேணும் தானே அப்படின்ட்டு एक साल नहीं 6 मास नहीं तो 3 मास चाहिए. ஒரு வருடம் சரி வேணாம் 6 மாதம் இல்லை ஒரு 3 மாதமாவது வேண்டுமா? इसमें हाथ नहीं उठाते. இதில் யாரும் கையை தூக்க மாட்டேன்றீங்க. आपका स्लोगन क्या है? याद है? உங்களுடைய ஸ்லோகன் என்ன நினைவில் இருக்கின்றதா? अब नहीं तो कब नहीं. இப்பொழுது இல்லையெனில் இனி எப்பொழுதும் இல்லை. ये स्लोगन किसका है? இந்த ஸ்லோகன் யாருடையது? ब्राह्मणों का है या देवताओं का है? இது தேவதனுடைய ஸ்லோகனா இல்லை பிராமணனுடைய ஸ்லோகனா? ब्राह्मणों का ही है ना. பிராமணனுடையது தானே இது. इस नई सदी में இந்த புதிய நூற்றாண்டில் बाप दादा यही देखने चाहते हैं. बाप दादा இதைத்தான் பார்க்க விரும்புகிறார். எதை? कुछ भी हो जाए என்ன ஆனாலும் சரி लेकिन अलौकिकता नहीं जाए. अलौकिक तन्மை போய்விடக்கூடாது. इसके लिए सिर्फ 4 शब्द का अटेंशन रखना पड़े. இதுக்காக 4 வேர்டை நினைவில் வைத்தா போதுமானது. ஓகே அது என்ன? वो बात नई नहीं है पुरानी है. இந்த விஷயம் புதுசு ஒன்றும் இல்லை பழசு தான். சிறு ரிவைஸ் करता रहा है. பாபா அதை ரிவைஸ் மட்டும் செய்கின்றார். एक बात शुभ चिंतक ஒரு விஷயம் என்ன? शुभ சிந்தனையாளர்கள். दूसरा शुभ चिंतन இரண்டாவது शुभ சிந்தனை செய்பவர்கள். तीसरा शुभ भावना यह भावना नहीं है कि बदले तो मैं बदलूं. மூன்றாவது शुभ भावனை இருக்கணும். இந்த பாவனை இருக்கக்கூடாது. இவங்க மாறினா நான் மாறுவேன். उसके प्रति भी शुभ भावना அவங்க மேலே கூட शुभ भावना இருக்கணும். अपनी प्रति भी शुभ भावना தன் மேலேயும் शुभ भावना இருக்கணும். और 4 நான்காவது शुभ श्रेष्ठ सुमृति और स्वरूप சுபமான சிரேஷ்டமான சுமிருத்தி மற்றும் ஸ்வரூபம். ஒன்று சுப சிந்தக்காக இருக்கணும். ரெண்டாவது சுப சிந்தனை செய்பவர்களாக இருக்கணும். மூன்றாவது சுப பாவனை உடையவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது சுப சிரேஷ்ட சுமிருத்தி மற்றும் ஸ்வரூபத்தில் இருக்க வேண்டும். பஸ் ஏக் சுப शब्द याद कर लो. ஒரே ஒரு சுப என்ற வேர்டை மட்டுமே நீங்கள் நினைவில் வைங்க. इसमें 4 ही बातें आ जाएंगे. 4 விஷயமே இதில் வந்துடும். बस हमको सब में शुभ शब्द स्मृति में रखना है. எல்லாத்திலையும் நம்ம சுபம் என்ற ஒரு வேர்டை மட்டும்தான் நினைவில் வைக்க வேண்டும். ये सुना तो बहुत बारी है. இதை பல முறை நீங்கள் கேட்டிருக்கீங்க. सुनाया भी बहुत बारी है. बाबा இதை பல முறை சொல்லவும் சொல்லி இருக்கின்றார். अब और स्वरूप में लाने का अटेंशन रखना. இப்போ அதை स्वरूपத்தில் கொண்டு வருவதற்கான கவனம் வைக்க வேண்டும். பாப் தாதா जानते हैं. பாப் தாதாக்கு தெரியும். என்ன தெரியும்? बना तो இன்னும் कोई है. இவங்க தான் ஆக வேண்டும். இவங்க தான் ஆக கூடியவர்கள். और जो आने वाले भी है वो साकार रूप में तो आप लोगों को ही देखते हैं. பின்னாடி வரக்கூடியவர்கள் உங்களை தான் साकार ரூபத்தில் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். आज वर्ष के अंत का दिन है ना. இன்னைக்கு வருஷத்தினுடைய கடைசி நாள். तो बाप दादा ने मेजॉरिटी बच्चों का वर्ष का पोता मेल देखा. बाप दादा மெஜாரிட்டி குழந்தைகளுடைய ஆண்டுக்கான கணக்கு வழக்குகளை பார்த்தார். क्या देखा होगा? என்ன பார்த்திருப்பார்? முக்கிய एक कारण देखा. முக்கியமான ஒரு காரணத்தை பார்த்தார். बाप दादा ने देखा मिटा और समाने की शक्ति कम है. அழைப்பதற்கு அழிப்பதற்கு
மற்றும் தன்னுக்குள்ள கரைத்து கொள்வதற்கான சக்தி குறைவாக இருக்கிறது. மிட்டாத்தே பீஹ அழைக்கவும் செய்கின்றார்கள். உல்டா தேக்குனா சுன்னா சோச்சனா பீத்தா ஹுவா பி மிட்டாத்தே தவறுதலாக யோசிக்கிறது, கேட்பது, அது யோசிக்கிறது, எது நடந்து முடிஞ்சதோ இதெல்லாம் அழைக்கவும் செய்கின்றார்கள். லேக்கின் ஆனால் जैसे आप कहते हो ना कि एक कॉन्शियस दूसरा है सबकॉन्शियस. நீங்களே சொல்கிறீங்க இல்லையா, ஒன்று வந்து கான்ஷியஸ்னஸ், இன்னொன்று வந்து சப்கான்ஷியஸ்னஸ். மிட்டாத்தே हैं அழிக்கின்றார்கள். लेकिन ஆனால் मन की प्लेट कहो, स्लेट कहो, कागज कहो, कुछ भी कहो, மனதை நீங்கள் பிளேட்னு சொன்னாலும் சரி, ஸ்லேட்டுன்னு சொன்னாலும் சரி, பேப்பர்னு சொன்னாலும் என்ன சொன்னாலும் சரி, பூரா நெய் மிட்டாத்தே முழுமையாக அழைப்பது இல்லை. क्यों नहीं मिटा सकते? ஏன் உங்களால் அழைக்க முடியல? उसका कारण அதுக்கும் பாபா காரணம் சொல்கிறாங்க. என்ன காரணம்? समाने की शक्ति पावरफुल नहीं है. கரைத்து கொள்ளக்கூடிய சக்தி பவர்ஃபுல்லாக இல்லை. சமய அனுசார் சமாபி लेते, நேரத்திற்கு ஏற்ப அதை உள்ள கரைக்கிறார்கள். लेकिन இப்போ समय पर निकल आता, அப்புறம் நேரம் வரும்போது வெளிப்பட்டு விடுகிறது. इसलिए जो 4 शब्द बाबदादा ने सुनाया, அதனால தான் பாபா எந்த 4 வார்த்தைகளை சொன்னாங்களோ वह सदा नहीं चलते, அது எப்போதுமே இருப்பது இல்லை. எது? சுப சிந்தக்காக இருக்கிறது, சுப சிந்தனை செய்வது, மூன்றாவது சுபமாக சுப பாவனை வைப்பது, மேலும் சுப சுமிருத்தி மற்றும் स्वरूपத்தில் நினைவில் வைப்பது. अगर मानो मन की प्लेट व कागज पूरा साफ नहीं हुआ, மனதனுடைய பிளேட் அல்லது பேப்பர் முழுசாக க்ளீன் ஆகலைன்னு வச்சிங்க, பூரா நெய் மிட்டாதோ, நீங்கள் முழுமையாக அதை அழைக்க வேண்டாம். उस पर अगर बदले में आप और अच्छे लिखने भी चाहते हो स्पष्ट होगा. நீங்கள் அது மேலே நல்லா எழுதணும்னு விரும்பினா கூட அது தெளிவாக இருக்க முடியுமா? அர்த்தாத் அதாவது அதனுடைய பொருள் என்ன? சர்வ குண் சர்வ சக்தியான் தாரன் கர்ணா சாயே, சர்வ குணங்களையும் சர்வ சக்திகளையும் நீங்கள் தாரணை செய்ய விரும்பினால் சதார் ஃபுல் பர்சன்ட்டுமே होगा, அது நிரந்தரமாகவும் ஃபுல் பர்சன்டேஜ்லேயும் இருக்க முடியுமா? बिल्कुल क्लीन भी हो, கம்ப்ளீட்டாக க்ளீனாகவும் இருக்கணும், கிளியர் भी हो, கிளியராகவும் இருக்கணும். தப் ये शक्तियाँ सहज कार्य में लगा सकते हो. அப்போ தான் இந்த சக்தியில் நீங்கள் காரியத்தில் பயன்படுத்தணும். காரணம் யஹி है, காரணம் இதுவே தான். மெஜாரிட்டி का प्लेट क्लियर और क्लियर नहीं है. மெஜாரிட்டியினுடைய பிளேட்டு கிளியரும் இல்லை, க்ளீனும் இல்லை. थोड़ा थोड़ा की बीती बातें या बीती चलन, व्यर्थ बातें या व्यर्थ चाल चलन सूक्ष्म में समाई रहती है. கொஞ்சம் கொஞ்சம் கடந்து முடிந்த நடத்தைகள் அல்லது வீணான விஷயங்கள், व्यर्थ நடத்தைகள் சூக்ஷமான ரூபத்தில் இன்னும் இருக்கின்றது. சமைப்ப சாக்கார் ரூபமே ஆ ஜாத்தி है, நேரம் வரும்போது சாக்கார் ரூபத்தில் வந்துடுது. तो ஆக समय अनुसार पहले चेक करो. இப்போ நேரத்திற்கு ஏற்ப உங்களை நீங்களே சோதனை பண்ணுங்க. अपने चेक करना दूसरे को चेक करने नहीं लग जाना. தன்னைத்தான் சோதனை செய்ய வேண்டுமே தவிர பிறரை சோதனை செய்ய ஆரம்பித்து விடாதீர்கள். क्योंकि ஏனெனில் दूसरों को कहना सहज लगता है, பிறரை சோதிப்பது ரொம்ப ஈஸியாக இருக்கிறது. अपने को चेक करना मुश्किल लगता है, தன்னைத்தான் சோதனை செய்வது கஷ்டமாக இருக்கிறது. तो चेक करना, அப்போ என்ன செக் பண்ணணும்? हमारे मन की प्लेट व्यर्थ से या बीती से बिल्कुल साफ है. நமது மனதானது, நமது மனதினுடைய பிளேட்டானது வீணானவைகள் மற்றும் கடந்து முடிந்தகளிலிருந்து கிளியராக இருக்கின்றதா? சப்சே சூக்ஷம் ரூப, எல்லாத்தோட ரொம்ப சூக்ஷமான ரூபம் எது? வைப்ரேஷன் ரூபமே रह जाता है, வைப்ரேஷனுடைய ரூபத்தில் இருந்துடுது. ஃபரிஸ்தா அர்த்தாத், ஃபரிஸ்தா என்றாலே யார்? பில்குல் க்ளீன் ஆர் கிளியர், கம்ப்ளீட்டாக அவங்க க்ளீனாகவும் இருப்பாங்க, क्लियराகவும் இருப்பாங்க. समाने की शक्ति से नेगेटिव को पॉजिटिव में परिवर्तन का समा हो. எப்போ உங்கள்கிட்ட இந்த சமானிக்க சக்தி இருக்குமோ அப்போ தான் நெகட்டிவ் கூட பாசிட்டிவ் ரூபத்தில் உங்களால் சேஞ்ச் பண்ணி உங்களுக்குள்ளே கரைத்து கொள்ள முடியும். நெகட்டிவே நெய் சமாளோ,
ஒருபொழுதும் நெகட்டிவே அப்படி நீங்கள் கரைத்து கொள்ளாதீர்கள். பாசிட்டிவ்மே சேஞ்ச் கருக்கே சமாவும். அதை பாசிட்டிவாக மாற்றிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே கரைத்து கொள்ளுங்கள். தப் நई सदी में नवीनता आएगी. அப்போ தான் புது நூற்றாண்டில் புதுமை என்பது வரும். दूसरी बात बताएं क्या देखी. இது ஒன்று பாபா பார்த்தா சொல்லிட்டார். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தா சொல்லட்டுமா? बताइए बारी डोज है. சொல்லவா இல்லை கொஞ்சம் ஹெவி ஆகிடுச்சா டோஸ். जैसे बाबा ने पहले कहा है, बाप दादा முதலே சொல்லியிருந்தார். என்ன சொன்னார்? कैसे भी करके मुझे अपने साथ परम धाम में ले ही जाना है. எப்படி ஆனாலும் சரி என்னை நீங்கள் கூடையே பரந்தாமத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். சாहे मार से चाहे पैर से ले ही जाना है. ஒன்று அடித்து கூட்டு போகணும், இல்லைன்னா அன்பாக கூட்டு போகணும். अज्ञानी को मार से और आप बच्चों को प्यार से. அஞ்ஞானியில் அடித்து கூட்டு போகணும், உங்கள் குழந்தைகளை அன்பாக கூட்டிகிட்டு போகணும். ஐசே ஹி. அதே மாதிரி பாப் தாதா அபி பி कहते हैं. இப்போ கூட பாப் தாதா என்ன சொல்கிறாங்க? कैसे भी करके दुनिया के आगे महान आत्माओं को फरिश्तों में प्रत्यक्ष करना ही है. மகான் ஆத்மாக்களாகி நீங்கள் ஃபரிஸ்தா ரூபத்தில் பிரத்யட்சமாக ஆகியே தீர வேண்டும். तो तैयार हो ना. அப்போ நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? பாப் தாதா ने सुनाया ना. பாப் தாதா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா? कैसे भी करके बनाना तो है ही. எப்படியாவது நீங்கள் ஆகியே தீர வேண்டும். नहीं तो नई दुनिया कैसे आएगी. இல்லை என்றால் புது உலகம் எப்படி வரும்? अच्छा நல்ல. दूसरी बात क्या देखी. பாபா மறுபடியும் அவரோட இதுக்கு வர்றப்ப ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தாரு? साल का अंत है ना. ஏன்னா வருஷத்தினுடைய இறுதி அல்லவா. देखो बाप दादा मेजॉरिटी शब्द कह रहा है, सर्व नहीं कह रहा है. பாப் தாதா சொல்லும்போது மெஜாரிட்டின்னு தான் சொல்கிறார், சர்வ எல்லாருன்னு சொல்லவே இல்லை. மெஜாரிட்டி கஹரா, மெஜாரிட்டி தான் சொல்லுகின்றார். तो दूसरी बात क्या देखी. ரெண்டாவது விஷயம் என்ன பாபா பார்த்தார் மெஜாரிட்டியில்? क्योंकि कारण को निवारण करेंगे तब नव निर्माण होगा. எப்போ நீங்கள் காரணத்துக்கு நிவாரணம் செய்வீர்களோ அப்போ தான் புது உலக நிர்மாணம் ஆகும். तो दूसरा कारण ரெண்டாவது காரணம் என்ன? அல் பேலாப்பன் பின்ன பின்ன ரூப் में देखा. சோம்பேறித்தனம் விதவிதமான ரூபத்தில் பாபா பார்த்தாங்களாம். कोई कौम में तो बहुत रॉयल का भी अलबेलपन देखा. சில பேர்கிட்ட ரொம்ப ராயல் ரூபத்தில் சோம்பேறித்தனத்தை பார்த்தாராம். ஏக் शब्द अलबेलापन का कारण ஒரே ஒரு வேர்டு தான் சோம்பேறித்தனத்துக்கு காரணம். என்னது? சப் चलता है. எல்லாம் நடக்குது தான். क्योंकि ஏனெனில் साकार में तो हर एक के हर कर्म को कोई देख नहीं सकता है. சாக்காரத்தில் ஒருத்தரும் யாருடைய அனைத்து கர்மலத்தையும் பார்க்க முடியாது. साकार ब्रह्मा भी साकार में नहीं देख सकते. साकार ब्रह्मा கூட சாக்காரத்தில் பார்க்க முடியாது. लेकिन ஆனால் अब अव्यक्त रूप में अगर चाहे तो किसी का भी हर कर्म को देख सकते हैं. अव्यक्त ரூபத்தில் விரும்பினால் ஒவ்வொரு கர்மத்தையும் அவரால் பார்க்க முடியும். जो गाया हुआ है ये महिமை செய்யப்பட்டு இருக்கிறது. என்ன? परमात्मा की 1000 आंखें हैं, लाखों आंखें हैं, लाखों कान है. பரமாத்மாவுக்கு 1000 கண்கள், லட்சக்கணக்கான கண்கள் இருக்கின்றன, லட்சக்கணக்கான காதுகள் இருக்கின்றன. अभी निराकार अव्यक्त ब्रह्मा दोनों साथ साथ देख सकते हैं. இப்போ நிராகாரமானவரும் சரி அவ்யக்த பிரம்மாவும் சரி கூடையே பார்க்க முடியும். கித்னா பி கோயி சிப்பாயே. யார் எவ்வளோதான் மறைச்சாலும் சரி, சிப்பாத்தே பி ராயல்ட்டிஸே. மறைக்கிறது கூட எப்படி ரொம்ப ராயல்ட்டியா, சாதாரணமாக இல்லை. तो अलबेलापन एक मोटा रूप है. இந்த சோம்பேறித்தனம் என்பது ஒரு மேலெழுந்த ஒரு ரூபம். ஏக் மஹீன் ரூப, அதிலே ஒரு சூக்ஷமான ரூபம் இருக்கிறது. शब्द दोनों में एक ही है. ரெண்டுலேயுமே வேர்டு ஒன்று தான் யூஸ் பண்ணுறோம். என்ன? सब चलता है, देख लिया है क्या होता है. எல்லாமே அப்படி தான் பார்த்துட்டோம் நாங்களும் என்ன ஆகுதுன்னு. कुछ नहीं होता, ஒன்றும் ஆறுதில்லை. अभी तो चल लो, இப்போ போட்டோம் அப்படியே, फिर देखा जाएगा, அப்புறம் பார்க்கலாம் நம்ம. ये अलबेलेपन की संकल्प है. இது சோம்பேறித்தனத்தினுடைய சங்கல்பம். बाप दादा चाहे तो सभी को सुना भी सकते.
பாபா பயமுறுத்துறார். பாபா விரும்பினா எல்லாத்தையும் சொல்லவும் முடியும், எல்லாருக்கும் சொல்லவும் முடியும். लेकिन ஆனால் आप लोग कहते हो ना थोड़ी लाज पर रख दो. நீங்கள் தான் சொல்கிறீங்க எங்கள் மரியாதையை கொஞ்சம் காப்பாற்றுங்க. तो बाप दादा भी लाज पद रख देते हैं. ஆனால் தான் பாப் தாதா கூட மரியாதையை பாதுகாத்து கொண்டு வருகின்றார். लेकिन ஆனால் யால் बेलेपन पुरुषार्थ की तीव्र नहीं बना सकता. இந்த சோம்பேறித்தனமானது நம்மளுடைய புருஷார்த்தத்தை தீவிரமாக செய்ய விடுவதே இல்லை. பாசித் ஆனர் नहीं बना सकता. பாசித் ஆனராக நம்மளை செய்ய விடுவதில்லை. जैसे स्वयं सोचते हैं ना सब चलता है. எப்போ நீங்களே யோசிக்கிறீங்க எல்லாம் அப்படி தான் நடக்குதுன்னு, तो रिजल्ट में भी चल जाएंगे लेकिन उड़ेंगे नहीं. ரிசல்ட்டில் கூட போயிடுவீங்க, ஆனால் உங்களால் பறக்க முடியாது. तो सुना क्या दो बातें देखी. அப்போ கேட்டீர்களா, ரெண்டு விஷயங்கள். பாபா என்ன பார்த்தார், परिवर्तन में किसी न किसी रूप से हर एक के अलग अलग रूप से अलबेलेपन है. நம்ம மாற்றத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒவ்வொருவர்கிட்டையும் ஏதாவது ஒரு ரூபம் இந்த சோம்பேறித்தனம் என்பது இருக்கிறது. तो बाप दादा उस समय मुस्कुराते. அந்த நேரத்தில் பாப் தாதா புன்முறல் பூக்கின்றார். बच्चे कहते हैं देख लेंगे क्या होता है. குழந்தைங்க சொல்கிறாங்களா பார்க்கலாம் என்ன தான் ஆகும்னு. तो बाप दादा भी कहते हैं, बाप दादा கூட என்ன சொல்கிறாங்களா, देख लेना क्या होता है, என்ன ஆகுது நீங்களே பாருங்கள். तो आज ये क्यों सुना रहे. இன்னைக்கு பாபா இதை ஏன் சொல்கிறார், क्योंकि चाहे या नहीं चाहे जबरदस्ती भी आपको बनाना तो है ही. நீங்கள் விரும்பினாலும் சரி நீங்கள் விரும்ப விட்டாலும் சரி கட்டாயப்படுத்தியாவது நீங்கள் ஆகியே தீர வேண்டும். அவர் आपको बनना तो पड़ेंगी ना, அப்போ நீங்கள் தானே ஆக வேண்டும். आज थोड़ा सख्त सुना दिया है. இன்னைக்கு கொஞ்சம் பாபா ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார். क्योंकि ஏனென்றால் आप लोग प्लान बना रहे हो ये करेंगे ये करेंगे. ஏன்னா நீங்கள் பிளான் பண்ணுறீங்க இதை செய்வோம் அதை செய்வோம் என்று. लेकिन ஆனால் कारण का निवारण नहीं होगा तो टेम्पररी हो जाएगा. காரணத்துக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் மாற்றம் கூட என்ன ஆகிடும், टेम्पररी ஆகிடும். फिर कोई बात आएगी तो कहेंगे बात ही ऐसी थी ना. ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு அப்புறம் என்ன சொல்லுவீங்க, விஷயமே அப்படி இருந்தது இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது, காரணி ஐசேத்தா காரணமே அப்படி இருந்தது, மேரா ஹிசாபி ஐசாத்தா என்னுடைய கணக்கு வழக்கே அப்படி தான் இருந்தது. இசிலியே பன்னாகி படேகா மஞ்சூர் என. அதனால் நாங்கள் ஆகியே தீர வேண்டும். ஏற்றுக்கொள்கின்றீர்களா. டீச்சர்ஸ் மஞ்சூர் है, टीचर्स ஏற்றுக்கொள்கிறீர்களா. ஃபாரினர்ஸ் மஞ்சூர் है, डबल विदेशी ஏற்றுக்கொள்கிறீர்களா. பாப் தாதா कहते हैं बनना ही पड़ेगा. பாப் தாதா திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஆகியே தீர வேண்டும். फिर नई सदी में कहेंगे बन गए. பிறகு புதிய நூற்றாண்டில் சொல்லிடுவீங்க நாங்கள் ஆகிவிட்டோம். ஐசா ஏன்னா அப்படி தான் இல்லையா. கம் சே கம் சமையல் லேனா சாயே. எவ்வளோ பாபா ரொம்ப ஆழமான ரகசியத்தை சொல்கிறார் பாருங்கள். எல்லாத்துக்குமே நீங்கள் குறைந்ததும் குறைந்தமாக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். लेकिन बाप दादा एक वर्ष तो दे देता तो फिर सहज है ना. बाप दादा ஒரு வருஷத்தை கொடுத்துட்டார், அப்போ சகஜம்தான் இல்லையா. ஆராம் சே கரோ, ரிலாக்ஸாக பண்ணுங்கள். ஆராம்க்கு அர்த்த ரிலாக்ஸ் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன, ஆராம் அர்த்தாத் பாப்க்கு யாத் கர்க்கே ஃபிர் கர்ன. ஆராம் என்றால் ஆராம் பாபா பாபா நினைவில் நீங்கள் செய்ய வேண்டும். வா டல்லப் வாலா ஆராம் நெய் கர்னா, டல்லப்பில் இருக்கிற ரெஸ்ட் கிடையாது. பாப் தாதாக்கு ஆப்ஸே ஜாதா பியார். பாப் தாதாவுக்கு உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப அன்பு. ஏன் ஆப்கா பாப்ஸே ஜாதா பியார் இல்லை, உங்களுக்கு பாபா மேலே ரொம்ப ரொம்ப அன்பா. கிஸ்கா யாருடையது ரொம்ப அன்பு, பாப்கா யா ஆப்கா. பாபாவுடைய அன்பு ரொம்ப அதிகமா இல்லை உங்களுடைய அன்பு பாபா மேலே ரொம்ப அதிகமா, யாருடைய அன்பு ரொம்ப அதிகம். பாப் தாதா को आप सब में निश्चय है. பாப் தாதாவுக்கு உங்கள் எல்லார் மேலேயும் நிச்சயம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. என்ன, சபி பச்சை பியார்க்கார் ரிட்டர்ன். நீங்கள் எல்லா குழந்தைகளும் கூட அன்பனுடைய ரிட்டர்ன் அவ்யக்த பிரம்மா பாப் சமான் அவசிய பனேங்கே. அவ்யக்த பிரம்மா பாபாவுக்கு சமமாக கண்டிப்பாக ஆவீர்கள்.
பாபா சொல்லிட்டு கேட்குறார், பண்ணீங்கன்னா ஆவீர்கள் தானே. வண்டர்ஃபுல்லாக அவர் டீச் பண்ணுறா பாருங்க. அவருடைய நம்பிக்கை சொல்லிட்டார், கண்டிப்பாக நீங்கள் ஆவீங்க, நீங்கள் செய்வீங்க. சொல்லிட்டு செய்வீர்கள் தானே, கன்ஃபர்மேஷன் கேட்குறார், அஃபர்மேஷன் கேட்குறார். பாப்தாதா छोड़ेगा नहीं. பாப்தாதா உங்களை ஒரு பொழுதும் விட மாட்டார். प्यार है ना, ஏன்னா அன்பு இருக்கிறது இல்லையா. जिससे प्यार होता है उसका साथ नहीं छोड़ा जाता. யாரிடம் அன்பு இருக்கின்றதோ அவர்களை ஒரு பொழுதும் விட முடியாது. तो ब्रह्मा बाप का आप में बहुत प्यार है. பிரம்மா பாபாவுக்கு உங்கள் மேலே ரொம்ப அன்பு இருக்கிறது. இந்த ஜார் கர்த்தா रहता है, எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார். கப் மேரி பச்சா, என்னுடைய குழந்தைங்க எப்போ வருவாங்க. தோ சமான் தோ பனேங்கன்னா, அப்போ சமானாக ஆகி விடுவீர்கள் தானே. பிரம்மா பாக்கி ஏக் ரூஹான் சுனாத்தே. பிரம்மா பாபாவுடைய ஒரு உரையாடலை பாபா இப்போ சொல்கிறேன். பிரம்மா பாப் சிவ பாப்கோ कहते हैं. பிரம்மா பாபா சிவ பாபாவுக்கு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, आप बच्चों से डेट फिक्स कराओ. நீங்கள் குழந்தைகள்கிட்ட டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மை கப் தக் இந்தசார் கரும், நான் எது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஏ டேட் ஃபிக்ஸ் कराओ, டேட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். तो शिव बाबा क्या कहेंगे. शिव बाबा என்ன சொல்லுவார், मुस्कुराते हैं, புன்முறுவல் பூக்கின்றார். பாப் தாதா ஃபிர் भी कहते हैं. பாப் தாதா அப்புறமும் கூட சொல்கிறாராம், பச்சையே டேட் ஃபிக்ஸ் करेंगे. குழந்தைகள் தான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, பாப் தாதா नहीं करेंगे. बाप दादा செய்ய மாட்டாங்க. तो ब्रह्मा बाप बहुत याद करता है. ब्रह्मा बाबा ரொம்ப நினைவு செய்கிற. तो डेट फिक्स करेंगे. அப்போ நீங்கள் டேட்டை ஃபிக்ஸ் செய்வீர்கள் தானே. नए वर्ष में ये समान बनने का दृढ़ संकल्प करो. புது ஆண்டில் சமானாக ஆவதற்கான திட சங்கல்பத்தை செய்யுங்கள். லட்சிய ரக்கோ, லட்சியம் வையுங்கள். हमें फरिश्ता बनना ही है, நாம் फरिश्ताவாக ஆகியே தீர வேண்டும். अब पुरानी बातों को समाप्त करो, பழைய விஷயங்களை முடிவடைய செய்து விடுங்கள். अपने अनादि और आदि संस्कारों को एमर्ज करो, தங்களுடைய அனாதி மற்றும் ஆதி சம்ஸ்காரங்களை எமர்ஜ் செய்யுங்கள். ஸ்மிருதி மே ரக்கோ, நினைவில் வைங்க. चलते फिरते मैं बाप समान फरिश्ता हूँ, நான் பாப் சமமாக फरिश्ताவாக இருக்கிறேன். मेरे पुराने संस्कारों से पुरानी बातों से कोई रिश्ता नहीं. பழைய சம்ஸ்காரம் மற்றும் பழைய விஷயங்களில் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. समझा, புரிகிறதா. इस परिवर्तन के संकल्प को पानी देते रहना, இந்த மாற்றத்திற்கான சங்கல்பத்தின் மீது தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருங்கள். जैसे बीज को पानी भी चाहिए, எப்படி விதை என்றால் தண்ணியும் வேணும், धूप भी चाहिए, வெயிலும் வேணும், तब फल निकलता है, அப்போ தான் பலன் வெளிப்படுகிறது. तो इस संकल्प को, இப்போ இந்த சங்கல்பத்திற்கு बीज को स्मृति का पानी और धूप देते रहना, நினைவு என்ற தண்ணீரையும் வெயிலையும் கொடுத்து கொண்டே இருங்கள். எதுக்கு, இந்த திட சங்கல்பத்துக்கு. பாப் சமான் பன்னாகிய, ஆகியே தீர வேண்டும் என்பதற்கு. பார் பார் ரிவைஸ் கரோ, அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்க. மேரா பாப் தாதா சே வாய்தா கியா है, பாப் தாதாட்ட என்னுடைய உறுதிமொழி என்ன, அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்க. அச்சா, நல்லது. சாரோ ஓர் கி மகான் ஆத்மாவுக்கோ, நாலா பக்கங்களிலும் உள்ள மகான் ஆத்மாக்களுக்கு சதா பரிவர்த்தன் சக்தி को हर समय कार्य में लगाने वाले, எப்பொழுதும் மாற்றும் சக்தியை ஒவ்வொரு நேரத்திலும் காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய விஸ்வ பரிவர்த்தக ஆத்மாவுக்கோ, உலக மாற்றத்தின ஆத்மாக்களுக்கு சதா நிச்சய பிரத்யக்ஷ ஸ்வரூப் திக்கானே வாலே, திடீர் நிச்சயத்தின் மூலமாக பிரத்யக்ஷமான ஸ்வரூபத்தை காட்டக்கூடிய பிராமன் சோ ஃபரிஸ்தா ஆத்மாவுக்கோ, பிராமணனிலிருந்து ஃபரிஸ்தா ஆத்மாக்களுக்கு சதா எப்போதும் ஏக் பாத் தூசரான கொய், எனக்கு இருப்பது ஒரே ஒரு பாபா, வேறு யாருமே இல்லை. பாப் சமான் பண்ணேவாளுங்கோ, பாபாவுக்கு சமமாக ஆகக்கூடியவர்களுக்கு பாப் தாதா கா பியார் கா ரிட்டர்ன் தேனேவாள், பாப் தாதானுடைய அன்புக்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய மகாவீர் ஆத்மாவுக்கு, மகாவீர் ஆத்மாக்களுக்கு பாப் தாதா கா யாத் பியார் அவர் நமஸ்தே.
பாப்தாதானுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆக பாப்தாதா யாருக்கெல்லாம் அன்பு நினைவுகள் நமஸ்தே கொடுத்தாரு? நம்பர் 1 மகான் ஆத்மாக்களுக்கு. நம்பர் 2 பரிவர்த்தன் சக்தியை ஒவ்வொரு நேரத்திலையும் காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆத்மாக்களுக்கு. 3வது விஸ்வக் பரிவர்த்தக் ஆத்மாக்களுக்கு. 4வது திடீர் நிச்சயத்தின் பிரத்யக்ஷ சொரூபத்தை காட்டக்கூடிய பிராமன்ஸோ ஃபரிஸ்தா ஆத்மாக்களுக்கு. 5வது எனக்கு இருப்பது ஒரே ஒரு பாபா, வேறு யாருமே இல்லை, அப்படி பாபாவுக்கு சமமாக ஆகக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதா உன்னுடைய அன்புக்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய மகான் பாபா அப்படி கூட சொல்லலை, மகாவீர் ஆத்மாக்களுக்கு பாப்தாதானுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. चारों ओर के बच्चों को नए वर्ष, नए युग की, नए जीवन की मुबारक हो, मुबारक हो, मुबारक हो. பாபா 3 தடவை சொல்லிட்டான்னா அதுதான் மேக்சிமம். என்ன வாழ்த்துக்களை கொடுக்குறா பாருங்க. 4 பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு புது ஆண்டு, புது யுகம், புது வாழ்க்கை, அதற்கான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். इस नए वर्ष में ब्रह्मा बाप के द्वारा उच्चारे हुए वाक्यों सदा याद रखना. இந்த புது வருஷத்தில் பிரம்மா பாபா மூலமாக உச்சரிக்கப்பட்ட இந்த மகா வாக்கியத்தை எப்போதுமே நினைவில் வைங்க. என்ன? நிராகாரி, நிரகங்காரி, சாத்மே நவ நிர்மான்தாரி. நிராகாரி, निरअहंकारी, கூடவே நவ நிர்மான்தாரி. சதா நிர்மாண கர்த்தவ का बैलेंस रखते उड़ते रहना. எப்போதும் பணிவுடே இருக்கணும், புதுத்த படைப்பையும் செய்யணும். இந்த பேலன்ஸ் வச்சுட்டு போங்க. इस वर्ष में विशेष परिवर्तन की विशेषता को सामने रखते हुए இந்த ஆண்டு விசேஷமாக சுய மாற்றத்தின் விசேஷத்தன்மையை முன்னாடி வைத்து உடுத்தே அவர் உடாத்தேரேன்னு நீங்களும் பறக்க வேண்டும், பிறரையும் பறக்க வைக்க வேண்டும். சதா பிரம்மா பாப்கோ हर कदम में ஃபாலோ करते रहना. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பிரம்மா பாபாவை ஃபாலோ செய்து கொண்டே இருங்கள். तो मुबारक हो, मुबारक हो, வாழ்த்துக்கள். பதம் குணம் முபாரக் हो, எல்லையற்ற அளவு வாழ்த்துக்கள். அச்சா, நல்லது. நீ பாபா வரதானம் கொடுக்குறாங்க. ஸ்வகே சக்கரக்கோ ஜான், யானி तो ஆத்மா பன்ने वाले பிரபு பிரிய பவ. சுயத்தின் சக்கரத்தை தெரிந்து கொண்டு இருக்கின்ற ஞானித்துவ ஆத்மா ஆகக்கூடிய प्रभुக்கு பிரியமானவர்களாக ஆகுக. ஆத்மா का सृष्टि चक्र में क्या क्या पार्ट है? ஆத்மாவுக்கு இந்த சிருஷ்டி சக்கரத்தில் என்னென்னலாம் பார்ட்டு உஸ்கோ ஜான்னா, அதை தெரிந்து கொள்வது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுதர்ஷன் சக்கரதாரி பன்னா, சுதர்ஷன சக்கரதாரியாக ஆவது. पूरे चक्र को ज्ञान को बुद्धि में यथार्थ रीतिदान करना ही सुध चक्र लगाना. முழு சக்கரத்தினுடைய ஞானத்தையும் புத்தியில் யதார்த்தமான ரீதியில் தாரணை செய்வது தான் சுதர்சன சக்கரத்தை சுழற்றுவது. சோக்கிய சக்கரக்கோ ஜான அர்த்தாத், தன்னுடைய சக்கரத்தை தெரிந்து கொள்வது என்றால் என்ன அர்த்தம்? ஞானித்துவ ஆத்மா பன்னா, ஞானித்துவ ஆத்மாவாக ஆவது. ஐசே ஞானித்துவ ஆத்மா ஹி, அப்படிப்பட்ட ஞானித்துவ ஆத்மா தான் பிரபு பிரிய, பிரபுவுக்கு பிரியமானவர்கள். உனக்கே ஆக மாயா டஹர் नहीं सकती, அவங்களுக்கு மாய நிற்கவே முடியாது. ஏன் சுதர்ஷன சக்கரை பவிஷ்யமே சக்கரவர்த்தி ராஜா பனா தேத்தா. இந்த சுதர்ஷன சக்கரம்தான் எதிர்காலத்தில் உங்களை சக்கரவர்த்தி ராஜாவாக ஆக்கி விடுகின்றது. இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. ஹரேக் பச்சா பாப் சமான் பிரத்யக்ஷ பிரமான் பனி. ஒவ்வொரு குழந்தைகளும் கூட பாபாவுக்கு சமமாக பிரத்யட்சமான ப்ரூஃபாக ஆகிவிடணும். பிரஜா ஜல்தி தயார் हो जाएंगी. அப்போ பிரஜையில் என்ன ஆகிடும்? ரொம்ப சீக்கிரமாக தயாராக விடுவார்கள். ஆக புது நூற்றாண்டில் உங்களுடைய நடத்தை மற்றும் முகத்தின் மூலமாக ஃபரிஸ்தா சுரூபத்தை பிரத்யக்ஷம் செய்யுங்கள். இதுதான் பாபா நமக்கு கொடுத்திருக்கின்ற காரியம். ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய பாக்கியசாலிகளாக இருக்கின்றீர்கள். பரமாத்மாவனுடைய பாலனை, பரமாத்மாவனுடைய ஸ்ரீமத், எவ்வளோ பெரிய மகான் ஆத்மாக்கள் நீங்கள். உங்களுடைய பார்ட் எவ்வளோ பெரிய பார்ட்டாக இருக்கின்றது. உலகத்தில் கூட பாருங்கள்,
ஒரு தேவதா ரூபம் போட்டிருந்தா கூட, சாதாரண ஆத்மா இருந்தால் கூட அவங்கள வணங்குறாங்க அப்படின்னா உங்களுடைய ரூபத்தினுடைய மகான்தாக நீங்கள் தெரிஞ்சிருக்கின்றீர்களா? ஆக இந்த மகான் தன்மையை நீங்கள் தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, புரிஞ்சால் மட்டும் பத்தாது, எமர்ஜ் ரூபத்தில் அனுபவம் செய்ய வேண்டும். ஏனென்றால் மூல ஆதாரமே எதில் இருப்பது? அனுபவத்தில் இருக்கின்றது. அச்சா. ஓம் சாந்தி. உனது அன்பு நினைவால் பாபா மனமது மகிழ்ந்ததே. உனது அன்பு நினைவால் பாபா மனமது மகிழ்ந்ததே.
நம்ம துணிஞ்சிடுறோமோ அப்ப துரோகம் மட்டும் இல்ல, எல்லா துக்கமும் நம்மளை விட்டு தூர போகும். If you dare, not only betrayals but also grief will fly away.